மதமும் ஒன்று நினைக்கிறவர் மகாபிரியவர். ஆஹா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் ஒரு அழகான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஓஹோ, குட்டி அனுபவம் தான். ஆ, எங்கள் அண்ணா சொல்கிறது அப்படிதான், 3 நிமிஷத்துக்கு ஒன்று சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஷார்ட்ஸ் தானே உலகமே. இல்லையா? பெரிய வீடியோவில் பார்க்குறதே இல்லை, ஓட்டிகிட்டே இருக்காங்க. ஆமாம், ஷார்ட்ஸ்னால் நின்று பார்க்குறாங்க. அது என்னென்னா, என்ன ஒரு அன்றாடம் அவருடைய பாத யாத்திரையில் ஒரு முஸ்லீம் கூடவே வருவார். ஓஹோ, பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை தரிசிக்கணும், எல்லாரும் பாடும்போது அந்த பாட்டை கேட்கணும், அன்போடு தரிசித்து அவருடைய அருளை பெறணுன்ற எண்ணத்தோடு அந்த முஸ்லீம் வந்துக்கிட்டே இருக்காராம். ஆஹா, ஒரு நாள் ஒரு பெரிய தரிசனம், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, பெரிய யாத்திரை, எல்லாரும் பெரியவா பின்னாடியே போயிட்டு இருக்காங்க, பெரியவா பல்லக்கில் போயிட்டு இருக்கார். சரி, இவருக்கு ரொம்ப ஆசை. ஆ, குட்டி இன்சிடென்ட் தானே, ரொம்ப நல்ல இன்சிடென்ட். ஆஹா, ரொம்ப ஆசை அவருக்கு பார்க்கணும்னு ஆசை. ஆனால் ரொம்ப கூட்டம், அவரை பார்க்க முடியல. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் பெரியவாளை பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும், எல்லாரும் தள்ளுங்க கொஞ்சம், நான் பெரியவாளை பார்க்கணும், கொஞ்சம் இடம் கொடுங்களேன், பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு உடனே ஆ, ஏதோ ஒரு கேப்பில் பெரியவர் அவருக்கு நல்லா தெரிஞ்சாராம், மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தாரோ. ஓஹோ, அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன முஸ்லீம் தோழர் ஆ, அருமையான வார்த்தை சொல்றார். ஆஹா, எல்லாரும் தள்ளிய பின்பு ஆ, ஏதோ இடுக்குல கிடைச்ச பெரியவா தரிசனத்தை பார்த்து பார்த்து அந்த முஸ்லீம் அன்பர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன எனக்கு நல்லா தெரிகிறார், அல்லாஹ் தெரிகிறார் ஓ பலே என்று அவர் சொன்னார். ஆஹா, நல்லா தான் கை தட்டலாமா? இந்த கை தட்டுறது எப்போ மறக்கும்னா, ஒன்று ஒன்றி போயிட்டா மறக்கும், ஒன்று ஒன்றாமல் இருந்தாலும் மறக்கும். ஓ எல்லாருக்கும் நல்லா தெரிகிறார், ஆஹா, எனக்கு அல்லாஹ் தெரிகிறார். பலே இந்த ஒரு வார்த்தையை வச்சு தேசத்தில் அமைதியை கொண்டு வந்துடலாம். ஆஹா, சரிதானே நான் சொல்றது? ஆமா, சத்தமா ஒரு ஆமா சொல்லுங்க எல்லாரும். ஆமா, அதுதான் வேணும். ஏன்னா ஏன்? எல்லாம் ஒன்று இஸ்மாயில் தரிசித்த அனுபவத்தையும் நான் பின்னாடி சொல்ல போறேன். ஆஹா, இதுதாங்க வாழ்க்கையில வேணும். ஆமா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். ஆஹா, ஆனா வில்லுப்பாட்டுக்கு கிடைச்ச நல்ல செய்தி, ஆ, அந்த நல்ல செய்திக்கு முன்னாடி கலாம் அவர்கள் சொன்ன செய்தியும் சொல்றேன். ஆ, அதை இதோட ஏன் சேர்த்து சொல்றேன்னா, பெரியவா நமக்கெல்லாம் பாடம் சொல்லி நான் இருக்க அந்த வழியில போன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். ஆஹா, அப்துல் கலாம் ஐயா ஒரு இடத்துல அருமையான திருவிளக்கு ஏத்துறாங்க. சரி, திருவிளக்கு ஏற்றும் போது அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமா, முன்னாள் ஜனாதிபதி, மிகப்பெரிய உள்ளம், ஆஹா, அற்புதமான ரசிகர், அற்புதமான கலைஞர், ஆஹா, அழகாக வீணை வாசிப்பார். ஓ வீட்லயே சரிமா கரி சரி கரிசா அப்படின்னா ஒரு அழகா அதை நீர் அருவியே இசை மாறி போறதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கார் வீட்டில். ஓஹோ, எல்லாம் நல்ல விஷயம். அவர் வீட்டில் நடந்த வில்லுப்பாட்டை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்றேன். ஆ, ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்ன என்னை விளக்கேத்த கூப்பிட்டு இருக்கிறீர்கள், ஆமா, இதோ இந்த விளக்கு தெரிகிறதே, ஆஹா, இது ஹிந்து சமயம். ஆமா, இதை ஏற்றும் மெழுகுவர்த்தி இருக்கிறதே, ஆ, கிறிஸ்தவ சமயம். பலே ஏற்றியவன் நான் அல்லாவை கும்பிடுபவன், இஸ்லாமிய சமயம். இஸ்லாமிய சமயம். பலே பலே என்ன ஒரு பெரிய விஷயங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளால் ஆ, நம்ம நாட்டுல ஒற்றுமையவே கொண்டு வந்துடலாம். ஆமா, ஒற்றுமை இப்ப நிறைய இருக்கு. இருக்கு, 100ஓட நிக்கணுமான, ஆமா, 100க்கு 1க்கு மேல என்ன போலாம். ஆமா, அந்த ஒற்றுமைக்கு தான் இந்த வார்த்தை. என்ன அழகான விஷயம். ஆஹா, அப்பேற்பட்ட அப்துல் கலாம் அவர்களின் பெருந்தன்மையை, அப்பாவை ரசித்த ஒரு விஷயத்தை எங்களுடைய அன்பு அனுபவமாக இந்த நிகழ்ச்சியினுடைய சேர்த்து சொல்வதில் அன்பு பெருமை அடைகிறேன். ஆஹா, டில்லி தமிழ் சங்கத்தில் அப்பாவுடைய வில்லிசை சரி, தேசிய நிகழ்ச்சி தான். ஆமா, தமிழ் சங்கத்துல ஆஹா, அதுக்கு முன்னாடி வில்லுப்பாட்டை கேட்கணும்னு அவர் கூப்பிடுறார். ஓஹோ, அதை கூப்பிட்டப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு சக்தி பெருமாள் என்பவர் ஒரு அறிமுகப்படுத்தி வச்சார், சரி, ஏற்பாடு பண்ணார் எல்லாத்தையும். ஆ, அவர்கிட்ட நாங்க போய் உட்கார்ந்தோம். எப்பவுமே 1.5 மணி நேரம் முன்னாடி வந்துருவோம் இல்லையா? ஆமா, 3 மணிக்கு சொன்னார், 1.5 மணிக்கே சாப்பிட்டு போயாச்சு. சரி, வில்லெல்லாம் கட்டி உட்கார்ந்துட்டோம். ஆ, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வில்லிசை தரையில உட்கார்ந்து அல்லது இந்த மாதிரி மேடை குட்டி மேடையில உட்காருவது தான். ஆமா, முன்னாள் ஜனாதிபதி ஐயா வீடு. ஆ, அங்க போய் ஸ்டேஜ் எல்லாம் நம்ம போட சொல்ல முடியுமா? முடியுமா? எவ்வளவு பாசமான வீடு. அந்த பாக்கியம் கிடைக்குமா? அன்பு கிடைக்குமா? உள்ளம் கிடைக்குமா? கருணை கிடைக்குமா? ரசனை கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்குமா? பாக்கியம் கிடைக்குமா? ஆஹா, எவ்வளவு சொல்லணும். ஆமா, பாரதி சொன்ன வார்த்தை தான், எத்தனை கோடி இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆஹா, அருமையான இடம். நாங்க போய் அருமையா உட்காந்து ஷெரிடன் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சரி, எல்லாரும் நாங்க அழகா உட்காந்துட்டோங்க. ஆ, அன்னைக்கு டாபிக்கே அப்பா வந்து தேசியத்தை பண்ணி தான் பண்ண போறாங்க. சரி, அதுல அடியேன் அப்துல் கலாம் அவர்களின் பாடலை இசைப்படுத்தி இருக்கிறேன். ஓஹோ, அதெல்லாம் தெரிஞ்சுதான் சர்வமதமும் ஒண்ணுன்னு சொல்றாரு அவரு. ஆ, அதுக்கு தான் இந்த லிங்க் சொல்றேன். ஓஹோ, உட்காந்துட்டோம், தந்தனத்துவம் பாடுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆ, பெரியவா தந்தனத்துவம் பத்தி என்ன சொன்னார்னு அடுத்த சம்பவத்துல சொல்றேன். ஆஹா, தந்தனத்துவம் பாடுறது ரெடியா இருக்கும். 2:55 ரெடியா இருக்கும். ஆ, 2:59 கலாம் அவர்கள் உள்ளே வருகிறார். உள்ளே வருகிறார். எளிமையான தோற்றம், ஆஹா, அருமையா வந்து வாங்கோ எல்லாம் நல்லா வரவேற்பெல்லாம் நடந்து முடிஞ்சு, ஆ, பெருக்கத்து வேண்டும் பணிவுன்னு வள்ளுவ பெருமாள் எழுதின வரிக்கு ஆ, நாங்கள் பார்த்த ஒரு வடிவம் அவர்.
பலே பலே. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆ அப்படி பார்த்து கொஞ்சம் நல்லா பேசியிருந்தார். பேசிட்டு தந்திரத்துவம் ஆரம்பிக்க போகிறோம் 3:15க்கு. அப்போ நீங்கள் நம்பவே மாட்டீங்கங்க, அது புகைப்படத்தில் இருக்குது, ஃபோட்டோவில் யூடியூப்லேயும் இருக்குது. நாங்கள் தரையில் அமர்ந்தோம் என்பதற்காக அப்பேற்பட்ட உள்ளம், அத்தனை ஞானி, விண்வெளியை தெரிந்தவர், இந்த வில்லை ரசிப்பதற்காக எங்களோடு தரையில் அமர்ந்தார். பலே பலே. இந்த காட்சி பணிவு இருக்கு இல்லையா? ஆ யாருக்கு சார் வரும்? எங்களுக்கு நெளியுது, கஷ்டம். அப்பா நெளிகிறாங்க. அப்பா ரொம்ப பண்பை உருவம் பழகின அண்ணா மாதிரி உள்ள மக்கள். அப்பா வந்து பெரிய 95 வயசு குழந்தைன்னு சொல்லலாம். எங்களுக்காவது கொஞ்சம் தெரியும், ஒரு வயசு 2 வயசுக்காவது வினயம் தெரியும். அப்பாவுக்கு அதுவும் தெரியாது. தெரியாது. பெரிய விஷயம் சொல்கிறேன், இது வரைக்கும் கச்சேரிக்கு வாங்கின பணத்தை அப்பா எண்ணி பார்த்ததே கிடையாது. சில இடத்துல வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் வந்து கலைஞனுக்கு இருந்ததுனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் அந்த வில்லிசையை ரசித்து ஒன்று கேட்டாங்க. இது எங்கள் வில்லுப்பாட்டுக்கு சிறப்பு. 500 முறைக்கு மேல் மகாபெரிவா வில்லிசையை ரசித்தது தெய்வீக பெருமை. எங்கள் அப்துல் கலாம் ஐயா வீட்டில் நாங்கள் வில்லிசை நடத்தியது தேசிய பெருமை. சரிதானே? கைத்தட்டிய 2 பேருக்கு நன்றி. என்னன்னா இது ஒரு முக்கிய, எனக்கு இல்லை அவருக்கு, அதுதான் நான் கேட்குறேன். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அப்போ ஒன்று கேட்டார், இப்படி தான் நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்னார். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னார். ஆமாம், நாங்கள் எல்லாருமே அப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்பா சொன்னாங்க. என்னை பார்த்து கேட்டால் நானும் பெருமையாக சந்தோஷமாக சொன்னேன். அவர்கிட்ட பேசுறதுனா கிடைக்குமா அந்த நேரம்? அப்போ ஒன்று சொன்னார், சென்னையில் நான் ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறேன் கவிஞரே, அங்கு நீங்கள் பாடுவீர்களா? சிரிப்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள். என்னவா இருக்கும் யோசிங்க. அது கூட இல்லை. அங்கேயாவது லைட்டாக சிரிச்சுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடு. என்ன தெரியுமா சொன்னார்? புழல் சிறைச்சாலையில் கவிஞரையா குடும்பத்தோடு சென்று வில்லிசை நடத்தி அங்கு இருக்கும் கைதிகளை சிரிக்க வைக்க வேண்டும். கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு டைம் வில்லெல்லாம் எடுத்துட்டு அந்த சின்ன கதவு இருக்குமே, உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு டைம் ஜெயிலுக்குள்ளே போகிற உணர்ச்சி. ஃபஸ்ட்டு டைம் ஜெயிலுக்குள்ளே போகிற உணர்ச்சி. நடராஜ் தான் எங்களுக்கு தைரியம் உண்டாக்குறாரு. ஐயா தான். இந்த சம்பவத்தை நான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட அவரோட உரையாடலில் சொன்னப்போ அவர் ஒன்று சொன்னார். ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கீங்க, கச்சேரி முடித்தோடனே அடிக்கடி வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே என்ன. அதுவும் அழகு. வெள்ளை உள்ளத்தோடு பேசும்போது என்ன ஜாலியாக இருக்குது பாருங்கள். போனோம், வில்லுப்பாட்டு நடத்தணும், பல பேர் அங்கே பார்த்தோம். வில்லுப்பாட்டு நடத்திட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு பெரிய விஷயம், எங்கள் வில்லுப்பாட்டின் கருணை இதுதான். டிஆர்பி, மார்க்கெட்டிங்கு, கமர்ஷியல் இதெல்லாம் விட்டுருங்க சார். ஆனால் அப்பாவுக்கு அந்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள். 6 மணிக்கு மணி அடித்தா கைதியெல்லாம் உள்ளே ஓடிடணும். எங்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது 6:40. அன்று ஒரு நாள் கைதிகளுக்கு வில்லிசையை கேட்பதற்காக சிறைக்குள்ளேயே விடுதலை கொடுக்கப்பட்டது. என்ன ஜாலி. அவன் வந்து திருக்குறள் கொடுக்குறாரு, ஒருத்தர் கண்ணதாசன் கவிதை கொடுத்தாரு, இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னார். அப்பாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. எத்தனையோ பேர் அப்பா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த ஒரு சம்பவத்திற்கு யார் தெரியுமா பொருள் கொடுத்தார்கள்? தன் பேக்கெட் மணி அப்துல் கலாம் ஐயா கொடுத்தார். வாங்கவே மாட்டேன் நாங்கள் அப்பா. இன்றைக்கும் அந்த செக்கை நாங்கள் வீட்டிலேயே வைத்திருந்தோம் ரொம்ப நாளாக. அப்புறம் அதை போடணும்னு சொல்லி அங்கேருந்து கட்டளை வந்தோடனே போட்டோம். போடும்போது சாச்சு மாதிரி, சிவன் சார் மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம். ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது. வெள்ளத்தில் எல்லாமே போனப்போ கூட அந்த ஃபோட்டோ போல. அதான் உண்மை. அப்பா அவர் சொன்னது என்ன தெரியுமா? பெரியவா கிட்ட வந்துடுறேன், ட்ராக் தள்ளி போல. என்னோட சொந்த கதை சொல்லலை. அப்போ என்ன தெரியுமா சொன்னார்? கவிஞரே, நாரதகான சபாவில் கிருஷ்ணர் கீதை, பகவத்கீதை வில்லுப்பாட்டில் பண்ண போகிறீங்க. எனக்கு அழைப்பு வந்தது. எனக்கு ஒரே ஒரு விஷயம், 11வது சாப்டர், அந்த சாப்டருக்கு நான் வரா மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தித்தாங்க என்று கிருஷ்ணருடைய தரிசனத்தையும் விஸ்வரூப காட்சியையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாருக்கும் நல்லா தெரிகிறார் மகா பெரியவா, எனக்கு அல்லாவே தெரிகிறார் என்று சொன்ன ஒரு முஸ்லிம் தோழருக்கு
நாம் இங்கிருந்தே வணக்கத்தை சொல்லி அவருடைய தரிசன அனுபவம் மிகப்பெரியது என்று சொல்லி ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா வந்து இயல் இசை நாடகம் மூணுலேயுமே ரொம்ப சிறந்தவர்ங்கிறது என்னுடைய ஒரு அற்புதமான எண்ணம். இயல் தமிழ் தெய்வத்தின் குரல், இசைத்தமிழ் அருமையாக வீணை வாசிப்பார். நாடகத்தமிழுக்குத்தான் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னேன். இவ்வளவும் எப்படி தெரியுமாங்க? ஒரு வெள்ளை மனம் இருந்தால்தான் வரும். அந்த வெள்ளை உள்ளத்துக்குள்ளே கலைமகள் இருந்து காமாட்சி இருந்து நமக்கு அருமையாக காட்சி கொடுக்கிறாள் என்பதை அடுத்து நம்ம அப்படியே இங்கேருந்து டபால் மயிலாப்பூர்லேருந்து காசிக்கு போயிடலாம் எல்லாரும். சரியா? போயிட்டு வந்துடலாம் கரெக்டாக 8 மணிக்கு. டாக்டர் மண்டன மிஸ்ரா தன்னுடைய 2 அனுபவங்களை இப்படி கூறுகிறார். புத்தகங்கள் எல்லாம் சத்தியங்கள் தான் சொல்லுகின்றன. அதில் இருக்கும் நமக்கு எல்லா அனுபவமே நமக்கே தெரிஞ்சிருக்குமானா கிடையாது. சிலதை புத்தகத்தை படித்துத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கோம். ஆனால் எங்கள் வில்லுப்பாட்டுக்கு ஒரு டேலண்ட் என்னென்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வார்த்தையை போட்டு சொல்லுவோம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஒரு அழகான குறிப்பு அவர் கொடுத்திருக்கிறார். விஸ்வநாதர் ஆலயத்தில் தங்க நகைகள் காணாமல் போன பெரியவாளிடம் சொல்வதற்காக கர்நாடகா குல்பர்கா போனேன் என்று டாக்டர் மண்டன மிஸ்ரா பதிவு செய்கிறார். சொல்றதுக்குன்னு போறார். பழைய மண்டபம், சுவாமி தங்கிய இடம். அன்றைக்கு சிவராத்திரி, மகா பெரியவா சிவதவத்தில் இருக்கிறார். இப்போ அடியனுக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுச்சு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன? வள்ளல் பெருமான் பாட்டு. எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோ, நினைவு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறத விட எதையெல்லாம் மறக்கலாம், மறந்தாலும் மறந்தாலும் மறந்தாலும்னு வள்ளல் பெருமான் ஒன்று எழுதினார். அருமையான பாட்டு. பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் நல்தவத்தவர் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நமச்சிவாயத்தை நான் மறவேனே. நாயிருக்கேன் என்று சொல்லும் மகா பெரியவாளை நான்
நாம் என்றும் நினைப்போமே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது ரொம்ப ஒரு உருக்கமான பாட்டு. மனுஷால் என்னென்ன தப்பு பண்ணுறோம் அழகாக சொல்லிட்டார். கடைசி ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, அது நான் பார்த்தோன்னே பயமாக இருக்கும் நம்மளுக்கு. 6 வருஷங்கள் அடியேன் மக்கள் தொலைக்காட்சியில் வள்ளல் பெருமானை பேசினேன். பெரிய நம்மளுக்கு வந்து எவ்வளோ தெரியலங்கிறது அப்போதாங்க தெரிஞ்சது. நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும், நம்ம சொல்றதெல்லாம் சும்மான்றாரு. பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் நடக்குதா இல்லையா? அம்மா சொன்னீங்களே முதியோர் இல்லம்னு, இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க, அதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 முதியோர் இல்லம் நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அங்கே நடக்கிற கச்சேரியை வந்து பாருங்கன்னு. அவ்வளோ கஷ்டம்னா ஒவ்வொரு தாயும் ஒரு சினிமா கதை. உங்களுக்கு நாடகத்துக்கு நிறைய கதை கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் எனக்கு பொண்ணு சரியில்லை, எனக்கு புள்ள சரியில்லை, எனக்கு மருமக சரியில்லை, எனக்கு கணவன் சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, இப்படி சொல்லக்கூடியதை அப்போ தான் ஒரு பாட்டி எனக்கு சொல்லிச்சே. பாடி அப்படின்னு என்னை கையை தொட்டு ஒரு ஸ்பரிசத்தில் அதுக்கு ஒரு சந்தோஷம் தடவிட்டு சொல்லிச்சு. நோக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு, ஒரே புள்ள தான் அப்படின்னு. போதுண்டி, இது ஏன் சிந்திப்போம். இதைத்தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய 100 வயது வாழ்ந்த மகா பெரியவர் நமக்கு வந்து கொட்டி கொடுத்திருக்கும் செல்வம், அன்பு, அது ஏன் ஆங்காங்கு குறைகிறது? ஆனால் டாக்டர் மண்டன மிஸ்ரா தனக்காக போகவில்லை, காசியில நகை காணாம போச்சு, இதை பெரியவாள்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு போறார். அங்க நடந்த அனுபவத்தை பாருங்கோ. கொஞ்ச நேரம் பேசினோம். வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சிவராத்திரி தினத்துல பூஜை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. சுவாமிகிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு போறோம். சொன்னாங்களா? அதான் விஷயமே. இங்க கொஞ்ச நேரம் பேசினோம். பெரியவா சிஷ்யரிடம் 3 பட்டு சால்வைகள் கொண்டு வா என்றார். பக்கத்துல சிஷ்யர் இருப்பாங்க இல்லையா, கொண்டு வா 3 பட்டு சால்வை, 3 பேர் வந்திருக்காங்க, பட்டு சால்வை கொண்டு வான்னு சொன்ன உடனே இவர் நினைச்சாராம், வனாந்திரத்தில் போய் சால்வைக்கு எங்கே போகிறது அப்படின்னு இவர் மனுஷத்தனமாக நினச்சிருக்கிறார். நாங்கள் திகைத்தோம் அப்படியே சொல்லியிருக்கார். இந்த வனப்பகுதியில் சால்வைக்கு எங்கு போவார் என்று நினைத்தோம். அங்கதான் பெரியவா அருள். நீங்கள் அப்படியே ரசிக்க போறீங்க பாருங்க. க்ஷண நேரத்தில் ஒரு பெரிய கனவான் பெரிய மூட்டையை கொண்டு வந்தார். என்னடா கொண்டு வந்திருக்கே என்று கேட்டார். 50 பட்டு சால்வைகள் அதற்குள் இருந்தன. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அடுத்தது இவ்வளோ கொண்டு வந்துட்டார, மூட்டையாவது 50 பட்டு சால்வை. அப்புறம் இவர் நினைச்சாராம், மகா சுவாமிகள் நினைத்தால் இது நடக்காமல் போகுமா? அடுத்தது நடக்கணுமே. எது? காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தங்கம் வேணுமே என்ற கோரிக்கையை சுவாமிகளிடம் சமர்ப்பிக்க நினைச்சோம். நாங்க வாய் திறந்து பேசல. க்ஷண நேரம் ஒரு பக்தர் தட்டில் தங்க காசுகளுடன் காணிக்கையா கொண்டு வந்தார். நமஸ்காரம் செய்தார். வனாந்தர பகுதியில் பட்டு சால்வை வந்தது எப்படி? வனாந்தர பகுதியில் நாங்கள் சொல்லாமலே காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு தங்க காசுகள் வந்தது எப்படி? வியந்து விட்டோம். உடம்பு நடுங்கியது. ஒண்ணுமே நினைக்கல. பெரியவா சிரிச்சுண்டே எங்களை பார்த்து சிரிச்சுண்டே ஒரு வார்த்தை தான் சொன்னா. என்ன சிந்திக்கிற? எல்லாமே காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் தங்க காசுகள், எடுத்துக்கோ என்று சொன்னபோது எங்கள் மனம் என்ன சொல்ல முடியும்? இதுதாங்க தரிசன அனுபவம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. எப்ப நம்ம கேட்கணும்னு நம்மளுக்கு அப்பா வந்து காமாட்சிக்கு ஒரு பாட்டு எழுதும் போது சொல்லுவாங்க, கேட்ட வரமும் தந்திடுவாள், கேளாவரமும் தந்திடுவாள். அந்த கேளாவரம் தான் இது. அவர் போய் சொல்லவே இல்லை, ஆனாலும் கிடைத்ததே. காசி விஸ்வநாதரை நினைக்கும் போது சுவாமி விவேகானந்தரை நினைக்காம இருக்க முடியுமா? சமீபத்தில் ஆர்கே மிஷினில் நாங்கள் பண்ணும்போது எல்லாமே முன்னாடி ஒரு 1500 குட்டி விவேகானந்தர்கள் இருந்தாங்க. அத்தனையும் அனாதை குழந்தைகள், அத்தனையும் அன்புள்ளங்கள். அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமாங்க? இல்லை, என்ன நல்ல கவிதை தெரியணும்னு ஆசை இருக்கு.
அதை நம்மளுக்கு பக்தியை அருமையாக சொல்லி கொடுக்கறது மேடம். ஓஹோ. வெளியிலேருந்து அவங்களுக்கு எந்த சிந்தனையும் அவங்களுக்கு போக முடியாது. அந்த அளவுக்கு பியூரிட்டியா இருக்காங்க. ஓஹோ. ஆனால் அவர்களுக்கு உள்ளுக்குள் இருக்கும் தீபத்தை ஏற்றும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் வந்திருந்தாரு, பொய் சொல்ல போறதில்லை, இப்ப நான் உண்மை சொல்றேன். என்ன தெரியுமா கேட்டேன்? என்ன கேட்டீங்க? வெளியில இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அம்மா இருக்கா, வெளியில இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா இருக்கா, உங்களுக்கெல்லாம் யார் அம்மா என்று கேட்டேன். அனைத்து குழந்தைகளும் சாரதா அம்மா என்றது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் அப்பா பரமஹம்சர் என்றது. நான் எழுதியிருந்த சொல்லாமே சொல்லுது. உங்களுக்கெல்லாம் குரு சுவாமி விவேகானந்தர், உங்களுக்கெல்லாம் தெய்வம் திருமூவர் என்று ஒரு வார்த்தையை போட்டது. அப்போ இந்த உலகத்தில் காஞ்சி மடத்திலும் ராமகிருஷ்ண மடத்திலும் பக்தி என்பது குட்டி மினியேச்சர் இந்தியாவாக இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்புறம் நம்ம என்ன கமர்ஷியல் மார்க்கெட்டிங்கு, நேற்று ரிலீஸு இன்னைக்கு ரிலீஸுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது அடியனுடைய பணிவான கருத்து. மாயைகளை பார்த்து மயங்காமல் இருந்துவிட்டு மகாபிரிவாளை பார்த்து மயங்கி பெறும் தரிசன அனுபவமே சத்தியம் என்பதை சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சி. சரிதானுங்களே நான் சொன்னது? அதை பாடுங்க, வீட்டில் ஒரு படத்தை போடுங்கோ. என்னங்க நம்ம ஒரு சின்ன கேலண்டர் வாங்கினாலும் இன்னைக்குள்ள ஆக்ட்ரஸ் படமாக வாங்குறோமே, அது எதுக்கு? நான் ஒன்று சொல்லுவேன், கல்லூரி பசங்களுக்கு நான் பேச போகும்போது ஒன்று சொல்லுவேன். நீங்கள் நடிகர்கள் நடிகைகளை, அவர்களெல்லாம் பெரிய கலைஞர்கள். எங்கள் அப்பா முழு சினிமாக்காரர். நான் பிராக்கெட்டில் சுத்தமானன்னு ஒன்று போடணும். ஆமாம், அது ஒன்று போட்டே ஆகணும். அப்போது ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் இப்பொழுது அந்த அந்த கலை பிரபலங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அவர்கள் உங்களை நினைப்பதே இல்லை. அவங்க வாட்டிக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கல்கியும் டாகூரும் பேசிக்கிட்டது தான். அந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தெரியாமல் கூட இருக்கும்போது நாம் ஏன் மயங்க வேண்டும்? அதனால் அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, என் அன்பு குழந்தைகளை, அடுத்த வருங்கால இந்தியாவை, மினியேச்சர் பாரதத்தை நீங்கள் கல்வியையும் கலையும் கலாச்சாரத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதற்காக சுவாமி விவேகானந்தர் எழுதிய பஜன் இப்பொழுது பாடப்போகிறார். இதற்கு பின்பு ஒரு 2 அனுபவங்கள் அடியேன் 8 மணிக்கு நிறைவு செய்வேன். दातैय दातैय नाचे बोला भम बजे बोला दातैय दातैय नाचे बोला बम बजे काला दातैय दातैय नाचे बोला धूलीचे कपाल माला धातैय धातैय नाचे बोला करज गंगा जटा माजे करज गंगा जटा माजे भूगरे गनल त्रिशूल राजे करज गंगा जटा माजे करज गंगा जटा माजे उगरे धक धक मौली बांध धक 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 मौली बांध धक 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 मौली बांध धक 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 मौली बांध ज्वले शशांक बाला ज्वले शशांक भाला दातैय दातैय नाचे बोला बम बजे बोला दातैय दातैय नाचे बोला दातैय दातैय नाचे बोला बम बजे काला दातैय दातैय नाचे बोला
बम बाबा जय काला दातैया नाचे बोला डिमी 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 डमरू बाजे डिमी 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 डमरू बाजे डिमी 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 डमरू बाजे डोलीचे कपाला माला डिमी 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 डमरू बाजे डोलीचे कपाला माला दातैया नाचे बोला कर जय गंगा जटा माजे कर जय गंगा जटा माजे उगार गनाल त्रिशूल राजे कर जय गंगा जटा माजे उगार गनाल त्रिशूल राजे धक 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 मौली बंद धक 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 मौली बंद ज्वले शशांक बाला ज्वले शशांक बाला दातैया नाचे बोला बम बाबा जय काला दातैया नाचे बोला दातैया नाचे बोला दातैया नाचे बोला சபாஷ். जय जय शंकर हर हर शंकर 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 जय